Good morning, my dear LKG students. Now we are going to learn the subject English rhymes. Okay, English rhymesல today நம்ம என்ன rhyme பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்ஸ் ஆஃப் பேப்பர். என்ன rhyme பார்க்க போகிறோம்? பிக்ஸ் ஆஃப் பேப்பர். பிக்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை டியர் பண்ணுறது தான், பேப்பரை கிழிச்சு போடுறது. நீங்கள் இப்போ வீட்டில் என்ன பண்ணுவீங்க? கலர் பண்ணுறேன் அல்லது கைட் செய்கிறேன், ஏதாவது டாய்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பரெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கிழிச்சு வீடே அப்படியே போட்டு வச்சுருவீங்க. மம்மி நான் ட்ராயிங் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு போய் உட்காருவீங்க, கலர் பண்ணுவீங்க. நல்லா இல்லைன்னு திரும்ப என்ன பண்ணுவீங்க? கிழிச்சு அந்த பேப்பரை தூக்கி போடுவீங்க. இல்லை ஏதாவது நீங்கள் டாய்ஸ் செய்கிறேன்னு என்ன பண்ணுவீங்க. அது சரி வரலன்னு சொல்லி கிழிச்சு போடுறீங்க இல்லையா? அதுதான் பிக்ஸ் ஆஃப் பேப்பர். அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்படியே விட்டுறலாமாப்பா? அந்த இடத்த நீட் பண்ணும்ல. நீட் பண்ணால் தானே வீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே குப்பையாக இருந்தால் எப்படி இருக்கும்? டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி ஒரே அசிங்கமாக இருக்கும், குப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த குப்பையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டி எடுத்துடணும். அப்போ தான் வீடு நீட்டாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த ரைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிழிச்சு போட்ட பேப்பரை கூட்டியெல்லாம் என்ன பண்ணுறோம்? க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட போகிறோம். அதுதான் இந்த ரைமில் நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்கள். பிக்ஸ் ஆஃப் பேப்பர், பிக்ஸ் ஆஃப் பேப்பர் lying on the floor, lying on the floor makes the pleasant tidy, make the pleasant tidy, pick them up, pick them up. ஓகேவா? பாருங்கள். பிக்ஸ் ஆஃப் பேப்பர். ஓகேவா? அது எப்படி பண்ணணுன்னா ரைம் சிங் பண்ணி காமிக்கிற மிஸ்ஸு. லிசன் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் ஆஃப் பேப்பர், பிக்ஸ் ஆஃப் பேப்பர் lying on the floor, lying on the floor makes the pleasant tidy, makes the pleasant tidy, pick them up, pick them up. ஓகே வாடா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பிக்ஸ் ஆஃப் பேப்பர். பேப்பரை என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த பாரு, இங்கே ஒரு பாய் என்ன பண்ணுறான்னா பேப்பரெல்லாம் கிழிச்சு என்ன பண்ணுறான்? அப்படியே ஃப்ளோர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். பேப்பரை கிழிச்சு என்ன பண்ணுறான்? ஃப்ளோர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிழிச்சு வேஸ்ட்டாக அவன் ஏதோ ஒரு செய்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டோடு எடுத்திருக்கான்ப்பா. இப்போ உங்களுக்கு எப்படி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்கூலில் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. மெனி டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த சேஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையாப்பா? அந்த இமேஜ் உங்களுக்கு என்னவாயிருக்கும்? கிடச்சிருக்கும். அந்த பொம்மை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நிறையா டைம் ட்ரை பண்ணாதான் அது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுன்றதுனால இவனும் அவனோட மைண்டில் ஏதோ ஒன்று செய்யணும்னு திங்க் பண்ணியிருக்கான். அதுக்காக என்ன பண்ணுறான்? பேப்பரெல்லாம் கிழிச்சு பார்த்து செஞ்சு பார்த்து கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான். பிக்ஸா பேப்பர் மாதிரி கிழிச்சு போட்டுட்ருக்கான். அந்த பேப்பர்லாம் என்ன ஆகிடுச்சு? ஃப்ளோரே போட்டு வச்சுருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? இங்கே பாருங்கள், ஃப்ளோரே இந்த கேர்ள் பாருங்கள், ஃப்ளோரெல்லாம் எடுத்துகிட்ருக்கா இல்லையா? அது மாதிரி ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த பேப்பரை கிழிச்சு கசக்கி என்ன பண்ணிட்டான்? போட்டு வச்சுட்டான். ஃப்ளோரெல்லாம் பேப்பரை போட்டு வச்சுட்டான். லைங் ஆன் த ஃப்ளோர்னால் லைன்னா த்ரோ பண்ணி போட்டு வச்சுருக்கான். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வச்சுருக்கான் பேப்பரை ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக. Makes the pleasant tidy, make the pleasant tidy. ஓகேவா? என்ன பண்ணுறான் அந்த கேர்ள்? உடனே ஐயோ வீடே குப்பையாக ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ப்ரூம் எடுத்து ஸ்வீப் பண்ணுறாங்க. ப்ரூம்னா என்னன்னு தெரியுமாப்பா? மம்மி கூட்டுறதுக்காக வச்சுருப்பாங்களா, வீடு கூட்டுறதுக்கு தொடப்போம், அதுதான் ப்ரூம். அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? ஸ்வீப் பண்ணுறாங்க. ஸ்வீப்னா என்னது? கூட்டுறாங்க, ஸ்வீப் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மாதிரி இங்கே பாரு, இந்த கேர்ளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே ஒரே பேப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா குமிக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றா என்ன பண்ணுறா அந்த கேர்ளு? குமிக்கிறா. மேக் த pleasant tidy. ஓகேவா? குமிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒன்றா கொண்டு வந்து எல்லாத்தையும் கூட்டி அப்படியே குமிச்சு சேர்த்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிக் தெம் அப். அந்த பேப்பரெல்லாம் என்ன பண்ணுறாங்க? குமிச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா கையில் பொறுக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? வச்சிட்ருக்காங்க. பிக் தெம் அப். கையில் எடுக்கிறாங்க. பிக் தெம் அப்னா கையில் எடுக்கிறது.
ஓகேவா? பேப்பரெல்லாம் கீழே போட்ட பேப்பர்லாம் அந்த குமிச்சதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கையில். ஓகேவா? மேக் த ப்ளசன்ட் டைடி, பிக் தெம் அப். பிக் தெம் அப்னா எடுக்கிறது. அந்த குமிச்ச பேப்பர் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, டஸ்ட்பினில் போடுறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பரை கையிலே வச்சிட்ருக்கோமாப்பா, வேஸ்ட்டான பேப்பரை என்ன பண்ணுறாங்க, டஸ்ட்பினில் போய் போடுறாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ரைம்ஸில் உண்டான மீனிங். பிக்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னா பேப்பரெல்லாம் கிழிக்கிறது. பேப்பரெல்லாம் என்ன பண்ணுறது, கிழிச்சு கிழிச்சு போடுறது. இதுதான் பிக்ஸ் ஆஃப் பேப்பர். ஓகேவா? செகண்ட் ஒன், லைங் ஆன் த ஃப்ளோர். லைங் ஆன் த ஃப்ளோர்னால் அந்த கிழிச்ச பேப்பரை ஃப்ளோரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, த்ரோ பண்ணிட்டாங்க. லைங் ஆன் த ஃப்ளோர். ஃப்ளோரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கிழிச்ச பேப்பரை தூக்கி போட்டிருக்காங்க. மேக் த ப்ளசன்ட் டைடி. பேப்பரெல்லாம் அந்த கிழிச்சு போட்ட பேப்பரெல்லாம் வீடே ஸ்பெல் ஆகி கிடக்கு. அதை என்ன பண்ணுறாங்க, ஒன்றா குமிச்சு வைக்கிறாங்க. ஒன்றா என்ன பண்ணுறாங்க, குமிச்சு வைக்கிறாங்க. மேக் த ப்ளசன்ட் டைடி. அதெல்லாம் ஒன்றா குமிச்சு வைக்கிறாங்க. குமிச்ச பேப்பரை என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. பிக் தெம் அப். பிக் தெம் அப். பிக் தெம் அப்னா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்ருக்காங்க. ஓகேவாடா? இவ்வளோ தான் இந்த ரைம்ஸில் உண்டான மீனிங்கே. இப்போ பாடலாமா, சிங் பண்ணலாமா? பாருங்கள். பிக்ஸ் ஆஃப் பேப்பர், பிக்ஸ் ஆஃப் பேப்பர், லைங் ஆன் த ஃப்ளோர், லைங் ஆன் த ஃப்ளோர், makes the pleasant tidy, makes the pleasant untidy, pick them up, pick them up. ஈஸியாக இருக்கா? அகைன் மிஸ்ஸு பாடுறேன், பார்த்துக்கோங்க. சிங் பண்ணுறேன். பிக்ஸ் ஆஃப் பேப்பர், பிக்ஸ் ஆஃப் பேப்பர், லைங் ஆன் த ஃப்ளோர், லைங் ஆன் த ஃப்ளோர், makes the pleasant tidy, makes the pleasant tidy, pick them up, pick them up. ஈஸியாக இருக்கா? 4 லைன் தான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. தமிழில் சொல்லணுன்னா காகித துண்டுகளை கிழிச்சு அப்படின்னு வரும். பேப்பரை கிழிச்சு கிழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஃப்ளோரெல்லாம் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட பேப்பரை ஒன்றா குமிச்சு வைக்கிறாங்க. குமிச்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து டஸ்ட்பினில் போடுறாங்க. ஓகேவாடா? ஈஸியாக இருக்கா? இவ்வளோ தான் இந்த ரைம்ஸ்க்கு உண்டான மீனிங். எதுக்காக மிஸ்ஸு மீனிங் எல்லாத்துக்கும் சொல்கிறோன்னா, உனக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு லைனுக்கும் மிஸ்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். அதனால் கேர்ஃபுல்லாக இப்போலேருந்து மீனிங்கோடு படிக்க ஆரம்பிங்க. அது என்னன்றதை புரிஞ்சு படித்தா தான் நம்மளோட மைண்டில் சீக்கிரம் போய் என்ன ஆகும், செட் ஆகும். இல்லைன்னா நமக்கு மறந்து போயிட்டே இருக்கும். ஓகேவாப்பா? சரி, இப்போ ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஒரு பாய் இருக்கான். அவன் பேர் ராகுல். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லியும் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் நாட்டி பாயாக போவான். நாட்டி பாய்னா என்னன்னு தெரியுமா? குறும்புக்கார பையனாக போவான். நாட்டி பாய். அந்த பாய் என்ன பண்ணுவான், போய் ஹோம்ஒர்க்கே பண்ணிகிட்டே போக மாட்டான். ஸ்கூலுக்கு போவான். எல்லா மிஸ்ஸும் வருவாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மிஸ் வருவாங்க. வந்துட்டு எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் மிஸ் அப்படின்வாங்க. ராகுல் மட்டும் என்ன பண்ண மாட்டான், ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வந்திருக்க மாட்டான். மிஸ் கேட்பாங்க, ராகுல் ஸ்டாண்டப், எங்கே உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிஸ், நான் ஹோம்ஒர்க் செஞ்சேனா மிஸ், வர வழியில் அந்த பேப்பர் அந்த நோட்டு எடுத்து வச்சேன் மிஸ், எங்கே கீழே விழுந்துருச்சு மிஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரீசனாக சொல்லுவான். அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு ரீசனாக அவன் ஏதாவது ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், சீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஒன் டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேக்ஸ் மிஸ் வந்தாங்க. ராகுல் ஸ்டாண்டப், ஹோம்ஒர்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிஸ், நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் மிஸ், அந்த நோட்டை நான் கையில் தான் கொண்டுட்டு வந்தேன், நான் மறந்துடுவேனேன்னு பேக்குள்ளே எடுத்து வச்சா மறந்துடுவேனேன்னு நான் கையிலே எடுத்துகிட்டு வந்தேன் மிஸ், வர வழியில் டாக் ஒன்று பிடுங்கிட்டு போயிடுச்சு மிஸ் அந்த நோட்டை அப்படின்வான்.
டேய் யாரை ஏமாற்ற பார்க்குற உடனே மிஸ்ஸு சொல்லுவாங்க, டேய் என்ன ஏமாற்றிட்டு இருக்க, நீ என்ன டெய்லி ஒவ்வொரு ரீசனாக சொல்லிக்கிட்டே இருக்க, ஹோம்ஒர்க்கே செய்யாமல் வர, நாளைக்கு வரும்போது உங்கள் மம்மியோட தான் வரணும், நீனு ஹோம்ஒர்க் பண்ணாமல் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ் அவனை வெளியில் போ, நீ பொய் சொல்லிக்கிட்டே இருக்கியா, லை சொல்கிறியா, போ கிளாஸை விட்டு வெளியில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனும் இந்த ராகுலும் என்ன பண்ணிடுவான், கிளாஸை கவனிக்காமல் மிஸ்ஸு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுட்டு மிஸ்ஸிட்ட ஒரு சாரி கூட சொல்லாமல் அவன் என்ன பண்ணிடுவான்னா வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்து பனிஷ்மெண்ட்டில் நிற்பான். எல்லா பாயும் அவனை பார்த்து லாஃப் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இவன் உடனே அப்படியே நிற்பான், சேமாகவே ஃபீல் பண்ணாமல் நின்றுட்டே இருப்பான். நின்றுட்டுருக்கப்போ இவன் ஒரு நாள் என்ன ஆகிடும், பெல் அடிச்சிருச்சு, வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இவனும் போயிட்டுருப்பான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துடுவான். டேய் ராகுல், ஏன்டா நீ ஹோம்ஒர்க் பண்ணாமே வர்ற, மிஸ்ஸு உன்னை வெளியில் நிற்க வைக்கிறாங்கல்ல, நாளையிலேருந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துடுறா அப்படின்வான். போடா அப்படின்னு சொல்லுவான் இவன். ராகுல் உடனே என்ன பண்ணுவான், நான் என்னால் எல்லாம் செய்ய முடியாது, எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு இவனுக்கு ஒரு ஹேபிட் உண்டு. சின்ன சின்ன கிராஸ் ஓப்பர்னால் என்னென்னா வெட்டுக்கிளி. கிராஸ் ஓப்பர்னால் என்னப்பா, வெட்டுக்கிளி, இன்செக்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஆண்ட்டு, ஸ்பைடர், காக்ரோச், அது மாதிரி இதுவும் ஒரு இன்செக்ட் தான். கிராஸ் ஓப்பர்னால் வெட்டுக்கிளி, ஓகேவா, அதை பிடிக்கிற பழக்கம் உண்டு. அவன் நிறைய என்ன பண்ணுவான்னா, அவன் ஸ்கூல் கிரவுண்டில் போகிற வழியில் வெட்டுக்கிளி இருந்ததுன்னா அதை பிடிச்சி ஒரு பாட்டிலுக்குள்ளே வச்சுக்குவான். அது மாதிரி வச்சிட்ருக்கப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்பான், டே ராகுல், நீ இது மாதிரி இன்செக்டெல்லாம் பிடிக்கிறியே, உனக்கு பயம் இல்லையா, இந்த வெட்டுக்கிளியை பிடிச்சி பாட்டிலுக்குள்ளே வைக்கிறியல்ல, உனக்கு பயம் இல்லையா, அது பாவம் தானே, வேறு விட்டுறலாம்ல அப்படின்வான். போடா சும்மா தானேடா, அப்படியே நான் விட்டுருவேன்டா, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு விளாண்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி அதை போய் பிடிக்க போறியா, ஆனால் உன்னை கடிச்சிடாதா கையில், ஏதோ பாரு, இப்போ நான் ஏதாவது ஒரு கிராஸ் ஓப்பர் வந்தால், வெட்டுக்கிளி வந்தால் நான் பிடிக்கிறேன் பாருன்னுவான். அதே மாதிரியே நடந்து போயிட்டே இருப்பான். ஒரு வெட்டுக்கிளி இருக்கும், அதை போய் இங்கே பாரு, இங்கே ஒரு வெட்டுக்கிளி இருக்குது, அதை போய் நான் எப்படி பிடிக்க போகிறேன் பாருன்னு சொல்லி என்ன பண்ணுவான், போய் பிடிக்க போவான். சரின்னு அதை கையில் பிடிச்சிட்டு வந்துடுவான். இப்படி தான்டா நான் பிடிச்சிட்டு வரேன். பரவாயில்லடா, உனக்கு நல்ல பிரேவ்னஸ்டா. பிரேவ்னஸ்னால் என்ன தெரியுமாப்பா, தைரியம். பிரேவ்னஸ்னால் என்னது, தைரியம். தைரியமாக போய் பிடிக்கிறடா, பயம் இல்லையாடா அப்படின்வான். இதில் என்னடா பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் செய்யாதுடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த கிராஸ் அப்புறம் போய் பிடிச்சிட்டு வந்து வைப்பான். அப்போ அவன் பிடிக்க போகிறப்ப காலில் ஏதோ ஒன்று தேக்கும். அவன் பிடிச்சிட்டு வரும்போது காலில் ஒன்று தட்டி விடும். என்னன்னு அவன் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு பென்சில். அந்த பென்சில் என்ன ஆகிருக்குன்னா, சாயலுக்கு அண்டரில் பாதி மறைஞ்சிருக்கும், பாதி மட்டும் மேலே தெரியும். கிரவுண்டில் பாதி வந்து உள்ள மண்ணுக்கு அடியில் இருக்கும், மேலே வந்து லைட்டாக நீட்டிகிட்ருக்கும். அந்த பென்சில் அவன் காலில் தடுக்கி விட்டுச்சு. அந்த பென்சிலை எடுத்துகிட்டு வரான். என்னடா இங்கே தடுக்குச்சேன்னு பார்த்தா பென்சில். அதை உடனே என்ன பண்ணுறான், மண்ணை பறித்து அந்த பென்சிலை எடுத்துட்றான். பென்சிலை எடுத்து அவன் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு, இந்த பென்சில் நான் தான் தேடி எடுத்தேன், இது எனக்கு தான் இந்த பென்சில் கிடச்சிச்சு, என் காலில் தானே தடுக்குச்சு, அதனால் இந்த பென்சில் நான் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த ராகுல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான் பென்சிலை. சரின்னு வீட்டுக்கு போகிறான். அதுங்காட்டி அவங்க மிஸ்ஸு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மம்மிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் டெய்லி ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வர மாட்டேன்றாங்க, அப்படியே வந்துடுறான்னு. உடனே இந்த ராகுலோட மம்மி, டே ராகுல், நீ என்ன டெய்லி ஹோம்ஒர்க்கே பண்ணுறது இல்லையா, அப்படியே போகிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க மிஸ்ஸு அவன் ராகுலை திட்டுறாங்க. சரியா, அது அவங்க மிஸ்ஸு திட்டியிருக்காங்க ராகுல் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வர மாட்டேன்றான்னு சொல்லி மம்மிக்கிட்ட சொல்லி திட்டியிருக்காங்க. உடனே மம்மி கேட்குறாங்க, ஏன்டா ராகுல் இப்படி பண்ணுற, நீ ஹோம்ஒர்க்கே எழுதிட்டு போகிறதே இல்லையாமே, இன்றைக்கி நீ ஹோம்ஒர்க் எழுதினா தான் உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன், இல்லைன்னா இன்றைக்கி உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்றவாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு எடுப்பான், பென்சிலை தேடுவான். உடனே அவங்க மம்மிகிட்ட சொல்லுவான், மம்மி பென்சிலே இல்லை மம்மி, எங்கடா நான் காலையில் கொடுத்து விட்டேனே ஸ்கூலுக்கு, காணா போச்சு மம்மி. எப்படி காணா போச்சு, எனக்கெல்லாம் தெரியாது, நீ இப்போ எப்படியாவது எனக்கு ஹோம்ஒர்க் எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதுனா தான் உனக்கு சாப்பாடு அப்படின்றாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், யோசிப்பான், ஐயோ நம்ம எப்படா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப உடனே இவனுக்கு அந்த ஐடியா கிடைக்கும், பென்சில் பாக்கெட்டில் வச்சோம்ல அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலை போய் எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்தால் மண்ணாக இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணி எழுத ஆரம்பிப்பான். அவன் கை தான் வைப்பான், ஆனால் அவன் தான் ஒரு சோம்பேறியாச்சே. ராகுல் ஈஸியா ஒரு லேசினஸ் பாய். லேசினஸ்னால் சோம்பேறி பிடிச்ச பையன். அந்த பாய் இருக்கான் பாரு,
அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சோம்பேறித்தனமாக எழுதாமல் அப்படியே உட்காந்துருப்பான். ஐயோ நம்ம ஹோம்ஒர்க் எழுதணுமா, எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அந்த பென்சிலாக கட 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 கடன்னு எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடும். இவன் அடுத்த நாள், மம்மி நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். என்னடா அதுங்காட்டியும் முடிச்சிட்டியாடா ராகுல், எப்படிடா முடிச்ச அப்படின்வாங்க அவங்க மம்மி. ஆமாம் மம்மி நான் முடிச்சிட்டேன், எனக்கு பசிக்குது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னா அவங்க மம்மி என்ன பண்ணிடுவான், அவன் சொல்கிறத கேட்டு நம்பிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. சரின்னு இவன் சாப்பிட்டுட்டு சரின்னு அடுத்த நாள் என்ன பண்ணுவான், ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போய் சார் நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன், எல்லா மிஸ்ட்டேன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். எல்லா மிஸ்ஸுக்கும் உடனே ஆச்சரியம். ராகுல் நீயாடா, எப்படிடா ஹோம்ஒர்க் முடிச்ச அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க ஆச்சரியத்தோட. கேட்டுட்டு சரி நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தால, நான் ஒரு கொஷின் கேட்குறேன் சொல்லுன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அவன் ஹானஸ்ட்டாக ஹோம்ஒர்க்கு எழுதலை, அதனால் அவனுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. உடனே எல்லா மிஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எதை யார்கிட்டயே கொடுத்து எழுதிட்டு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சார் எல்லாமே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க மம்மிகிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அச்சோ நம்ம இனிமேல் நாமளாகவே ஹோம்ஒர்க் எழுதினா தான் அவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவனாகவே அடுத்த நாள் உட்காந்து ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் டே எழுதிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவான். கிளாஸில் மிஸ் எல்லாம் கொஷின் கேட்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவான். எக்ஸாம்லேயும் ஃபுல் மார்க் வாங்கிடுவான். ஸோ அந்த மேஜிக் பென்சிலை என்ன பண்ணிடுவான், கொண்டுட்டு போய் கிரவுண்ட்லேயே போட்டு பிதைச்சிருவான். உன்னால தான் நான் நல்லபடியாக இந்த நிலைமைக்கு வந்தேன், நீ எனக்கு இன்னுமே வேண்டாம், நீ கிரவுண்ட்லேயே அந்த இதில் நீ பிதைச்ச இடத்துல அங்கே இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயே போய் அந்த மண்ணிலையே போய் பிதைச்சிருவான் போட்டு. சரியா, அதுக்கப்புறம் அவன் கிளாஸில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவான். அந்த ராகுல் குட் பாயாக மாறிட்டான். ஸோ நீங்களும் எப்படி இருக்கணும், ஹோம்ஒர்க்கை மம்மி எழுதி தராமல் நீங்களாம் செய்யணும். அப்போ தான் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். எக்ஸாம் இன்றைக்கி உங்கள் மம்மி எழுதிடுவாங்க, ஆனால் நாளைக்கு யூகேஜி போகிறப்ப யார் கஷ்டப்படுவா, நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஆனாவனாவே எழுத தெரியாமல் மம்மியே கையை பிடிச்சி எழுதி கொடுத்துட்டாங்கன்னா யூகேஜியில் போய் படிக்கும் போது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே எல்லோரும் எழுதி பாருங்கள், நல்லா படிங்க, படித்தா தான் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவாப்பா? சரி, இந்த ரைமை மிஸ் அகைன் ஒன் டைம் சிங் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் ஆஃப் பேப்பர் lying on the floor makes the pleasant tidy, pick them up. Okay, wow. Thank you, students.